சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். தமிழ் ஸ்டார் டிவி சேலம் இந்த சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2026 வரக்கூடிய வருடம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையோடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும், இந்த வருடமாவது நம்மளுக்கு யோகங்கள் கிடைக்காதா அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்காக இந்த பதிவு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதம்தான். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சியும் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்குறத நம்ம சொல்ல முடியும். ஆனால் நம்மளுடைய போதாத நேரம், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள் இந்த வருடம் 2026 ஜனவரி மாதத்துலையாவது இனிமே சரியாவாதா அப்படின்னு ஆசைகள் இருக்கக்கூடிய தருணம் நம்மளுக்கு உண்டு. அப்போ பொதுவாகவே இந்த 2026 எல்லா ராசிக்குமே யோகம்தான். எல்லா ராசிக்காரங்களுக்கும் யோக நிலை தான் சொல்லுவேன். சிம்ம ராசி பொதுவாகவே 2026 சிம்ம ராசிக்கு ஒரு யோகமே இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியனுடைய அதிதேவதையான ஒரு அமைப்பு உடையது. ஆணுக்கும் ஆண் ராசி. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ராசிக்காரங்களுக்கு தான் ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா அரசியல் பிரவேசத்துக்கு உள்ள ஒரு ஜாதகம், அரசியலில் கொடி பிடிக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மை, சூப்பர் நேரம் கூட சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் கவனமாகவே இருக்கணும். படிக்கிற குழந்தைங்க, அந்த டீனேஜ்னு சொல்லக்கூடிய 19 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய படிக்கிற பெண் குழந்தைங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. முகநூல், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கில் தன்னை பிரதிபலிச்சுக்காதீங்க. பார்வை டிஸ்டி தோஷம்னு சொல்லுவாங்க. உங்கள் அழகை அப்சர்வ் பண்ணிடுவாங்க, உங்களை வசியப்படுத்திடுவாங்க, உங்களை வசப்படுத்தி சும்மா சொல்லுவாங்க, தலையில் மை தடவி என்னை கூட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி காதல் உங்கள் மேலே பட்டு சீக்கிரத்திலே கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கோழி முட்டை ஆகிடும். அதோடு உங்கள் வாழ்க்கை நீங்கள் இவ்வளோ நாளும் உங்கள் தாய் தகப்பன் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வளர்த்தது எல்லாமே வீணாக போயிடும். சிம்ம ராசிக்காரர்களுடைய அப்பாவுக்கு ஆவாது. கொஞ்சம் ஆசை பாசம் அவங்க மேலே காட்டுங்க. அன்பா பண்பா அனுசரணையாக பேசுங்க. சிம்ம ராசிக்காரங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் ஆகாது. அதே போல் சிம்ம ராசியில் கல்யாணம் பேச்சு எடுபட்டால் கொஞ்சம் கவனமாக கல்யாணம் பண்ணுங்க. ஒரு 4-5 ஜோதிடர்கிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுங்க. ராசியில் கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடிய தருணங்கள் ஏற்படும். காதலிச்சா கூட பிரிஞ்சிடுவீங்க, ஏமாற்றப்படுவீங்க. கல்யாணம் ஆயிருந்தா கூட கணவன் மனைவி பிரிஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடிய தருணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்கார பெண்களை கேட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் தான். ஆனால் இது ஆகாத நேரம். அண்ணனும் தம்பியும் அங்காளி பங்காளியுமே உங்களுக்கு நஷ்டகதியை தான் ஏற்றி விடுவான். கூட இருக்கிற குழந்தை குட்டிகளும் உங்களுக்கு நல்லது செய்யாது. துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்படக்கூடிய ஒரு தருணம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் 45 வயசுக்கு மேலே இருந்தால் தான் யோகம். 45 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா
சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்கள் சொந்த பந்தமே சூனியம் வைப்பாங்க. பூர்வீக சொத்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது சிம்ம ராசிக்கு. முன்னோர் சொத்து பத்து ஒரு வம்பு தும்பு வழக்கில் வரக்கூடிய தருணமும் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசியில் உள்ள ஆண்கள். கல்யாணத்தை சீக்கிரமாக நீங்கள் முடிச்சுருந்துருக்கணும். 2025க்கு மேலே கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 தாரம். காலதாமதமான ஒரு திருமணம் தான் பண்ணணும். இருந்திருந்தாலும் சிம்ம ராசிக்காரங்க பெண் மோகங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இது விதி. அதை அனுசரித்து தான் மற்றவங்க மனைவிமார்கள் இருக்கணும். ஏன்னா சிம்ம ராசி ஆண்களுக்கு இது ஆவாது. இந்த வருஷம் பிரிவு ஜாதகம். தயவு செய்து டைவர்ஸ் கிவர்ஸ்லாம் போகாதீங்க. கொஞ்சம் விலகி வேணா இருங்க. 6 மாதம் 1 வருஷம் விலகிருங்க. இல்லை மாதத்துக்கு 3 நாள் எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போயிருங்க மனைவியை விட்டு. தயவு செய்து டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணாதீங்க சிம்ம ராசிக்காரங்க. பிடிக்கலையா தனியாக இருந்துக்குங்க. வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த வாழ்க்கையை கணவன் மனைவியோட இணக்கத்தோடு வாழ்ந்துட்டு போங்க. விதி எல்லாருக்கும் ஒரு விதமாக ஒரு வருஷமாக ஒரு தன்மையாக கொண்டு போகும். கவனம் தேவை சிம்ம ராசிக்காரங்க. பெண்கள் தான் பாவம். பெண்ணுடைய தன்மையை புரிஞ்சுக்குங்க சிம்ம ராசிக்காரங்க. பெண்ணுடைய தன்மையை அவங்க ஆசைகளையும் பூர்த்தி பண்ணுங்க. சிம்ம ராசிக்கார பெண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் அறவே ஆகாது. காலப்போக்கில் உங்களுக்கு எதிரியாகவே இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. சொந்த பந்தமே. உக்கிரமான காளி தேவியை வழிபடுங்க. துர்கா மாதாவை வழிபடுங்க. இப்படி அதிதீர சக்தி வாய்ந்த அம்மனை வழிபட்டால் உங்களுக்கு எந்த குறையும் வராது. கால பைரவரை வழிபடுங்க. அகோர வீரபத்திரரை வழிபடுங்க. இப்படிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் வராது. சிம்மராசி பெண்கள் கவனமாக இருக்கணும். சிம்மராசி ஆண்கள் குடிப்பழக்கத்தில் போய் இன்வால்வ் ஆகாதீங்க. அந்த போதையில் இருக்காதீங்க. ஆன்மீக தொடர்பை பிடிச்சிக்குங்க. வாரத்துக்கு 1 நாளாவது நல்ல திருப்தியாக ஏதாவது ஒரு கோயிலை போய் வழிபடி பண்ணுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2026 ஆவாதுங்க. கவனம் தேவை சிம்ம ராசிக்காரர்கள். பொதுவாக நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இன்னல், இடையூறல் உள்ள ஜாதகர்கள் சேலத்துக்கு மிக அருகாமையில் உள்ள மேச்சேரி பத்ரகாளி அம்மன் ஒரு அம்மா இருக்கா. அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராவு காலத்திலேயோ, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 to 6 ராவு காலத்திலேயோ, இல்லை ஒரு அமாவாசை திதியோ, இல்லை ஒரு பௌர்ணமி திதியோ ஒரு நாள் அவளை பார்க்கறதுக்கு முன்ன உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு 21 ஏலக்காவை ஊசி நூலில் கொடுத்து மாலையாக போட்டு விளக்கேற்றிட்டு அம்பாளை பார்த்துட்டு, அங்கே அம்பாளை பார்க்கும்போது ஒரு 108 இல்லை 54 எலுமிச்சம்பழத்தை அம்மாவுக்கு மாலையாக போட்டுட்டு 11 எலுமிச்சம்பழத்தை தானம் கொடுத்துட்டு 2 எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாங்கிக்கிங்க. 1 அறுத்து புழிஞ்சு ஜூஸு போட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடிங்க. ஒரு கனியை வீட்டில் அச்சதைன்னு சொல்லக்கூடிய அரிசியும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ண அச்சதையை ஒரு கிண்ணத்தில் வச்சுண்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு 15 நாள் வைங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, கல்யாணம் ஆகலையா, குழந்தை இல்லையா, கஷ்டமா, நஷ்டமா, தொந்தரவா, தொழிலில் போட்டியா, சூனியமா, செய்வினையா, என்ன இடையூறுள் இருந்தாலும் உங்களுக்கு சரியாக போயிடும். ஏன்னா பயங்கர சக்தி வாய்ந்தவ மேச்சேரி பத்ர காளியம்மன். துர்காக்கு அதிதேவதை காளியம்மா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாளை வந்து பாருங்கள். உங்கள் மனக்குறை இல்லாமல் சூப்பராக சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியத்தோட
எல்லாரும் 2026 வாழணும். சிவாய நம.